Good morning students. Today we are going to learn the definition of closure. Okay. So and based on some theorems. Okay. So first வந்து definition பார்க்கலாம். Closureக்கு definition. Okay வா? Closureக்கு என்ன definition அப்படின்னா if X is a metric space and if E is the subset of X and if E dash denote the set of all limit points of E in X. Then the closure of E is the set E bar. It is equal to E union E dash. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? E bar தான் that is a closure. ஓகேவா? E பார்னு சொல்கிறது என்னது? க்ளோஷர்னு சொல்லுவோம். அப்போ க்ளோஷரை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா E பார் ஈக்குவல் டு E யூனியன் E டேஷ். ஓகேவா? ஈன்னா ஒரு செட்டு. சரியா? ஸோ அதில் வந்து ஒரு E டேஷ் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் E. ஓகேவா? E வந்து ஒரு செட்டு சப்செட்டுன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ எக்ஸ் வந்து ஒரு ஹோல் செட்டாக இருக்குது. அதோட சப்செட்டு வந்து ஈயாக இருக்குது. E இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ அப்போது இதில் E டேஷ்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா E டேஷ்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் E. ஆல்ரெடி லிமிட் பாயிண்ட்னா என்னென்னு உனக்கு தெரியும், டெஃபினிஷன் படிச்சிருக்கிறேன். ஸோ எல்லா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? E டேஷ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ க்ளோஷருக்கு டெஃபினிஷன் என்ன? அப்போ E பார் ஈக்குவல் டு E யூனியன் E டேஷ். இது மறக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் வரும் இது மட்டும். ஓகேவா? சரி, இதுதான் நம்ம க்ளோஷரோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம். சரியா? தியரம் இது இம்பார்ட்டன்ட் தியரம், நிறைய தடவை யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இருக்குது. ஓகேவா? தியரம் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ் and E is a subset of X, then first one வந்து என்னது? E bar is closed. E bar is closed. Second one வந்து E equal to E bar if and only if E is closed. ஓகேவா? இது செகண்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா E bar it is a subset of F for any closed set F it is a subset of X such that E is a subset of F. ஓகேவா? E is a subset of F. ஸோ இதுதான் நம்ம இந்த மூணு பார்ட்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? E பார் வந்து என்னது? க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எப்போவுமே உனக்கு க்ளோஸ்டுன்னா E பார் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு E பார் வந்து க்ளோஸ்டுன்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணாலும் போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து தியரத்துக்கு போகலாம், ப்ரூஃபுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரியா? டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? E பார் இஸ் க்ளோஸ்டு. ஓகே. ஸோ E பார் வந்து க்ளோஸ்டுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் E பார் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். நெக்ஸ்ட் தட் இஸ் டு ப்ரூவ் ஆல்ரெடி நீ படிச்சிருக்க ஓப்பனுக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறேன். என்ன ஓப்பனுன்னா என்ன? இஃப் E இஸ் ஓப்பனுன்னா எவ்ரி பாயிண்ட் ஆஃப் E இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் Eன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ டெஃபினிஷன் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுபடி அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தட் இஸ் டு ப்ரூவ் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் E பார் காம்ப்ளிமெண்ட் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் E பார் காம்ப்ளிமெண்ட். அப்போ டெஃபினிஷன் தெரியலைன்னா இது எழுத முடியுமா? முடியாது. சரி, அப்போ ஓப்பனுக்கு டெஃபினிஷன் தெரியணும். ஓப்பனுக்கு என்ன டெஃபினிஷன்? எவ்ரி பாயிண்ட் ஆஃப் E இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் E. ஓகே. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். இன்டீரியர் பாயிண்ட்னா எவ்ரி பாயிண்ட்டுன்னு நம்ம எடுக்கணும்னா எல்லா பாயிண்ட்டையும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. சரி, அப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சரியா? ஸோ அப்போ லெட் P பிலாங்ஸ் டு E பார் காம்ப்ளிமெண்ட். அப்போ P பிலாங்ஸ் டு E பார் காம்ப்ளிமெண்ட்னா அப்போ P வந்து எங்கே இருக்காது? E பார் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குன்னா E பாரில் என்ன செய்யாது? இருக்காது. ஓகே. ஸோ அப்போ P வந்து it does not belongs to E bar. பட் E பார் ஈக்குவல் டு ஆல்ரெடி டெஃபினிஷன் படி எதோட டெஃபினிஷன்? க்ளோஷரோட டெஃபினிஷன். க்ளோஷருக்கு நான் இப்போ தான் டெஃபினிஷன் சொல்லி தந்தேன். க்ளோஷருக்கு என்ன டெஃபினிஷன்? E பார் ஈக்குவல் டு E யூனியன் E டேஷ். க்ளோஷருக்கு டெஃபினிஷன் என்ன?
ஒரு நிமிஷம். க்ளோஷருக்கு டெஃபினிஷன் இ பார்னா க்ளோஷர்னு சொல்லுவோம். இ பார் ஈக்குவல் டு இ யூனியன் இ டேஷ். இ டேஷ்னா என்ன? இதில் செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இ. ஓகே. ஸோ அப்போ பட் இ பார் ஈக்குவல் டு உனக்கு அந்த டெஃபினிஷனை நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ டெஃபினிஷன் கட்டாயம் தெரியணுமா? தெரிஞ்சால் தான் நம்ம உடனே அடுத்த லைன் இது எழுத முடியும். ஓகே. அதனால் டெஃபினிஷன் எல்லாம் படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் அப்போ தேர்ஃபோர் அப்போ பி வந்து இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்போ என்ன சொல்லலாம்? இ யூனியன் இ டேஷ்னு சொல்லுவோம். பி இதுலேருந்து இதுக்கு இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சரியா? தட் இம்ப்ளைஸ் அப்போ பி வந்து இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ அண்ட் பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ டேஷ். ஓகே. நவ் பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ டேஷ்னா என்னென்ன ஆல்ரெடி சொன்னேன். இ டேஷ்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இ. ஓகேவா? அப்போ இ டேஷ் அப்போ பி வந்து இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ டேஷ்னா பி வந்து எதா இருக்காது. இட் இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. ஓகே. ஸோ அப்போ நாட் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இன்னா நமக்கு லிமிட் பாயிண்ட்டுக்கு ஆல்ரெடி என்ன டெஃபினிஷன் படிச்சிருக்கிறோம்? ஞாபகம் இருக்கா? limit point என்ன? the point P is a limit point of the set E if every neighborhood of P contains அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். சரியா? சென்டர் எது இருக்கும், ரேடியஸ் எது இருக்கும்ட்டெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா P is not a limit point of Pனா நம்ம என்ன பண்ண போகிறோம்? then there is a neighborhood NR of P with center P and for some radius or such that NR of P intersection E equal to empty. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னவா இருக்கணுமா? எம்டியாக இருக்கணுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்போது என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து அப்போ NR of P intersection E வந்து ஈக்குவல் டு எம்டின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. இப்போ நம்ம கிளைம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ NR of P இன்டர்செக்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இன்டர்செக்ஷன் ஈன்னு எடுத்துருக்குறோம். சரியா? இப்போ நம்ம பண்ண போகிறதுல என்ன பண்ண போகிறோம்? இ பார். ஓகேவா? ஸோ இ பார் கிளைம் பண்ணுறதுல இ பார் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்? எம்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளைம் பண்ணுறது. ஓகேவா? இ பார் இட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இப்போ சப்போஸ் NR of P intersection E bar வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி. அப்போ இது என்ன மெத்தடு? கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன? NR of P வந்து கிளைம் பண்ணது என்ன கிளைம் பண்ணியிருக்கிறோம்? NR of P intersection E bar ஈக்குவல் டு எம்டின்னு கிளைம் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு எம்டின்னு இல்லாமல் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ சப்போஸ் இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா தென் தேர் எக்ஸிஸ் Q பிலாங்ஸ் டு திஸ் ஒன். அப்போ நாட் ஈக்குவல் டு எம்டினா கட்டாயம் அங்கே என்ன இருக்கும்? ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டை என்னென்னு எடுத்துக்கிறோம்? Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ Qன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் அப்போ எங்கே இருக்குது? இந்த NR of P இன்டர்செக்ஷன் E பாரில் இருக்குது. அப்போ Q பிலாங்ஸ் டு NR of P இன்டர்செக்ஷன் E பார். E பாருக்கு E பார்னா என்ன? க்ளோஷர். க்ளோஷருக்கு டெஃபினிஷன் என்ன? E யூனியன் E டேஷ். ஓகேவா? அப்போ E பார் இருக்கிற இடத்துல E யூனியன் E டேஷ்னு கொடுத்துக்கிறோம். அப்போ Q பிலாங்ஸ் டு NR of P இன்டர்செக்ஷன் E யூனியன் NR of P இன்டர்செக்ஷன் E டேஷ். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ Q பிலாங் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ Q பிலாங்ஸ் டு இதுக்கு பதில் இதுக்கு என்ன வேல்யூ? எம்டி. இந்த வேல்யூ எம்டின்னு தானே எடுத்துருக்குறோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல். தட் இஸ் யூனியன் இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே. தட் இம்ப்ளைஸ் Q பிலாங்ஸ் டு NR of P இன்டர்செக்ஷன் E டேஷ். ஓகேவா? எம்டிக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் யூனியன் எடுத்துக்கிட்டோன்னா என்ன கிடைக்கும்? இந்த இது தான் கிடைக்கும். எம்டினா ஒன்றுமே இல்லை, 0. ஓகே. 0க்கும் அதுக்கு யூனியன் எடுத்துக்கிட்டோன்னா தட் எலமெண்ட். தட் இம்ப்ளைஸ் Q பிலாங்ஸ் டு NR of P அண்ட் Q பிலாங்ஸ் டு E டேஷ். Q வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ Q பிலாங்ஸ் டு NR of P. தட் இம்ப்ளைஸ் D of P, Q வந்து லெஸ் தேன் ஆர். NR of Pனா தட் இஸ் எ நெய்பர்ஹுட். ஓகேவா? நெய்பர்ஹுட்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் அப்போ எப்படி இருக்கும்? Pன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட், Qன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குமா? லெஸ் தேன் ஆராக இருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லெட் ஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஹெச் வந்து எப்படின்னா தட் இஸ் ஆர் மைனஸ்
டி ஆஃப் பி கமா கியூ இந்த இவ்வளோத்தையும் தான் நம்ம அப்படி எழுதியிருக்கிறோம் சரியா. லெட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டி ஆஃப் பி கமா கியூ. தென் ஹெச் வந்து கிரேட்டர் தேன் 0 0 விடவும் அதிகமாக இருக்கணும் பெரிய நம்பரு. நவ் கியூ பிலாங்ஸ் டு இ டேஷ் தட் இம்ப்ளைஸ் கியூ இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. அப்போ கியூ வந்து இ டேஷில் இருந்துச்சுன்னா கியூ வந்து என்னவா இருக்கணும் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. தென் பை டெஃபினிஷன் என் ஹெச் ஆஃப் கியூ. இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டை எப்படி மாற்றிருக்கிறோம் என் ஆர் ஆஃப் கியூன்னு இருந்ததை என் ஹெச்னு ஏன்னா ஹெச்னு ஒரு டேம் எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அப்போ n h of q has one point s belongs to u such that s not equal to q. இது வந்து neighborhood definition சரியா. so s belongs to அப்போ n h of q that implies அப்போ இது எப்படி மாறும் அப்போ s belongs to nh of q னா நமக்கு வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து s கமா q மாறும் which is less than rக்கு பதிலாக இப்போ என்ன இருக்கும் h இருக்கும். அங்கே ரேடியஸ் r இருந்து இப்போ இங்கே h கொடுத்துக்கிறோம். ஸோ அப்போ d of s கமா q less than r minus d of p கமா q னா that is equal to r minus d of p கமா q னா that is d of s கமா q ப்ளஸ் டி ஆஃப் கியூ கமா பி வந்து என்ன வருது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுகிறோம் இவ்வளோத்தையும் ஓகேவா விச் இஸ் லெஸ் தேன் ஆறு. அப்போ டி ஆஃப் எஸ் கமா பி இதுலேருந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ இதை என்ன பண்ணலாம் அப்போ எஸ் கமா பி விச் இஸ் லெஸ் தேன் ஆர் தட் இம்ப்ளைஸ் அப்போ எஸ் பிலாங்ஸ் டு என்ஆர் ஆஃப் பின்னு சொல்லிடலாம் ஓகேவா. எஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்கிறோம் என்ஆர் ஆஃப் பி. ஆல்சோ எஸ் பிலாங்ஸ் டு இன்னா தட் இம்ப்ளைஸ் என்ஆர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் இ வந்து என்னவா இருக்கும் அப்போது நாட் ஈக்குவல் டு எம்டி. ஏன்னா நான் எங்கே என்ன இருக்கும் ரியல் எலமெண்ட் இருக்குது ஓகே. ஸோ அப்போ விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ என்ன அதுக்கு வந்து இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. தேர்ஃபோர் அப்போ என்ஆர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் இ பார் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் எம்டியாக இருக்கும். அப்போ என்ஆர் ஆஃப் பி இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இ பார் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். அப்போ இ பார் காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லலாம் இட் இஸ் ஓப்பன்னு சொல்லலாம். இ பார் காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இ பார் வந்து என்ன சொல்லலாம் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் ஓகேவா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பார்ட்டு வந்து நமக்கு இது பின்னு கொடுத்துருக்குறோம் அங்கே கொஸ்டினில் ஒன்று இருக்குது இதை டூன்னு கரெக்ட் பண்ணிக்க ஓகே. ஸோ அப்போ சப்போஸ் செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இ ஈக்குவல் டு இ பார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இ இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொஸ்டினில் அப்படி கொடுத்துருக்குறாங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இ ஈக்குவல் டு இ பார் அஸ்யூம் பண்ணிவிட்டு இ வந்து க்ளோஸ்டுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரியா. அப்போ சப்போஸ் என்ன பண்ணலாம் இது ஈஸியான ப்ரூஃப் தான் இ ஈக்குவல் டு இ பார் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது. டு ப்ரூவ் இ வந்து என்ன பண்ணணும் க்ளோஸ்டுன்னு ப்ரூஃப் பண்ணணும். பை பார்ட் ஏ யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம் இ ஈக்குவல் டு இ பார் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் ஓகே. அப்போ இ வந்து என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ யூஸ் பண்ணி பார்ட் ஏவோட ஸ்டேட்மெண்ட் என்ன இ பார் இஸ் க்ளோஸ்ட் ஓகேவா. அப்போ இ ஈக்குவல் டு இ பார்னா தட் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். அப்போ இ வந்து என்ன சொல்லலாம் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம் ஓகேவா. இது வந்து என்னது ஃபஸ்ட்டு பார்ட்டு இஃப் பார்ட்டு ஓகே. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்லி இஃப் பார்ட்டு பார்க்க போகிறோம். கான்வர்ஸ்லி லெட் இ பி க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன இ ஈக்குவல் டு இ பார்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இ ஈக்குவல் டு இ பார்னா ஆல்ரெடி வி நோ தட் இ பார் ஈக்குவல் டு இ யூனியன் இ டேஷ் ஆல்ரெடி இது தெரியும்ல ஓகே. ஸோ அப்போ தேர்ஃபோர் இ இஸ் எ சப்செட் ஆஃப் இ டேஷ்னு சொல்லிக்கலாம் ஓகே. இது இக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் இ வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னால் இ கண்டென்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ் பை த டெஃபினிஷன் ஓகே. அப்போ இ டேஷ் வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இன்னு சொல்லலாம். இ டேஷ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஒரு நிமிஷம் இது இ டேஷ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இ ஓகே. இ டேஷ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இன்னா தட் இஸ் இ யூனியன் இ டேஷ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இக்கும் இ டேஷுக்கும் யூனியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு என்னவா இருக்கும் இதுக்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ அப்போது தட் இம்ப்ளைஸ் அப்போ இ பார் இதுக்கு டெஃபினிஷன் படி இ யூனியன் இ டேஷ்னால் எப்படி எழுதலாம் இ பார்னு எழுதலாம். அப்போ இ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப்
ஈன்னு சொல்லலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லலாம், இ ஈக்குவல் டு இ பார்னு சொல்லலாம். எப்போவுமே இது இ சப்செட் ஆஃப் இ பார் சப்செட் ஆஃப் ஈன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு கண்டிஷனை சொல்லிடலாம். ஓகேவா, தேர்ஃபோர் இ ஈக்குவல் டு இ பார். நெக்ஸ்ட் வந்து சி பார்ட்டுனா தேர்டு பார்ட்டு. சரியா, தேர்டு பார்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லெட் F be a closed subset of X such that E is a subset of F. இது வந்து நம்ம எழுதிக்கிறோம். To prove E bar it is a subset of F ன்னு சொல்லணும். Since F is closed na F contains all its limit points. F வந்து closed na F contains all its limit points na that implies F dash it is a subset of F ன்னு சொல்லுவோம். Now E is a subset of F, that implies E dash it is a subset of F dash. F dash it is a subset of என்ன சொல்லலாம், F ன்னு சொல்லிக்கலாம். இதிலிருந்து டைரெக்டாக எப்படி எழுதலாம், E dash, இதிலிருந்து எப்படி சொல்லலாம், E dash it is a subset of F ன்னு சொல்லலாம். அப்போ ஆல்சோ E is a subset of F ன்னா E union E dash it is a subset of F ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ E is a subset of F, that implies E union E dash it is a subset of F, that implies அப்போ E union E dashன்னா என்ன சொல்லிடலாம், E பார்னு சொல்லலாம். அப்போ E பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் F. ஓகேவா, இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. E பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் F. செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டை வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே புரிஞ்சிடும். சரி, இது எதுக்கு சப்செட் அது எதுக்கு சப்செட்டுன்னு மாற்றி நம்ம போட்டு எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு டெஃபினிஷன்னா பவுண்டட் அபோவ். ஓகேவா, பவுண்டட் அபோவ்க்கு சொல்லும். அதே மாதிரி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, அதில் வந்து பவுண்டட் அபோவ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்ட்டு இது பண்ணணும். ஓகேவா, சரி, டெஃபினிஷன் எழுதிக்கோ. இந்த இது பாரு, ஏஎன்ல an ordered set S is said to be least upper bound property. இது எதுக்கு, least upper bound property of E ப்ராப்பர்ட்டி இஃப் எழுதிக்கோ, ஆஃப் வராது, இஃப். சரியா, இஃப் E is a subset of S, கமா E not equal to, இது கமா கொடுக்கணும். சரியா, கமா E not equal to empty and E is bounded above, then supremum of E exists in S. ஓகேவா, பாரு, an ordered set S is said to be least upper bound property. எப்போ least upper bound ப்ராப்பர்ட்டின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, E வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கணும். இஃப் E வந்து நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். அண்ட் E இஸ் பவுண்டட் அபோவாக இருக்கணும். தென் சுப்ரீமம் ஆஃப் E எக்ஸிஸ்ட் இன் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்கு டெஃபினிஷன், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் வந்து செக்ஷன் 2.28. ஓகேவா, ஹெட்டிங் போட்டுக்கோ. தியரம் ஸ்டேட்மெண்ட்டு பாரு. லெட் E be a non-empty set of real numbers which is bounded above. Let y equal to supremum of E, then y belongs to E bar, hence y belongs to E if E is closed. இதுதான் நம்மளோட தியரம் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது எது, y belongs to எதுன்னு ப்ரூஃப் பண்ணணும், y belongs to, இதில் E பார் இல்லாமல் E, ஹென்ஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகே, ஹென்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு இ இஃப் இ இஸ் க்ளோஸ்ட். ஓகேவா, இதுதான் ஒரு நிமிஷம், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சொல்யூஷன் கிவன் இ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அண்ட் இ இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர், வேர் ஆர் இஸ் அன் ஆர்டர்டு செட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி. Since E is bounded above by least upper bound property, supremum of E exists in R. ஓகேவா, இவ்வளவும் நீ எடுத்து எழுதிக்கணும்.
நெக்ஸ்ட் லெட் ஒய் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இ. இதுவும் ஒய் வந்து இந்த இது எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் டு ப்ரூவ் ஒய் பிலாங்ஸ் டு இ பார்ன்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒய் பிலாங்ஸ் டு இ பார் அப்படின்னா என்ன பண்ணணும்? we know that e bar equal to e union e dash by the definition of closure. Okay, next if y belongs to e na, then y belongs to e bar. Okay, if y does not belongs to e na, then we have to prove y belongs to e dash ன்னு proof பண்ணணும். Okay, next that is to prove y is a limit point of e. y belongs to e dash ன்னா என்ன? that is y belongs to e dash ன்னா உனக்கு என்ன தெரியும்? e dash ன்னா என்ன? set of all limit points of e. அப்போ நமக்கு அதுக்கு பதிலாக that is to prove y is a limit point of e ன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். அப்போ லிமிட் பாயிண்ட்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? to prove every neighborhood of y contains a point of e other than y. இது வந்து அதுக்கு லிமிட் பாயிண்ட்டுக்குள்ள டெஃபினிஷன். அதுக்கு பதிலாக இதை பண்ணால் போதும். இப்போ அப்போ என்ன பண்ணுறோன்னா லெட் ஹெச் கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் ஒய் மைனஸ் ஹெச் வந்து விச் இஸ் லெஸ் தேன் ஒய். சின்ஸ் ஒய் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இ ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஒய் மைனஸ் ஹெச் இஸ் நாட் ஏ அப்பர் பவுண்ட் ஆஃப் இ. Then there exists a point x belongs to e such that y minus h வந்து which is less than x, which is x வந்து which is less than y இருக்கும். அப்போ x belongs to என்ன பண்ணுறோம்? x belongs to இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். y minus h, y plus h that is equal to nh of y ன்னு எடுத்துக்கிறோம். Therefore x belongs to அப்போ nh of y intersection e ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? nh of y intersection e. nh of y னா என்ன? that is a neighborhood of y. ஓகேவா? அதுக்கு h வந்து என்னவா இருக்கும்? ரேடியஸாக இருக்குது. intersection e. அப்போ that implies y is a limit point of e ன்னு சொல்கிறோம். therefore that implies அப்போ என்ன சொல்லலாம்? y belongs to e dash-ஆக இருக்குது. therefore y belongs to e bar-ன்னு சொல்லலாம். if y is closed-னா then e equal to e bar-னா therefore y belongs to என்ன சொல்லலாம்? அப்போ e ன்னு சொல்லலாம். y belongs to e bar. ஒரு நிமிஷம். y belongs to e barன்னு சொல்கிறோம். அப்போ ஆல்ரெடி உனக்கு ப்ரீவியஸ் தியரம் இது பண்ணி if e is closedனா then e equal to e barன்னு உனக்கு தெரியும். சரியா? ஈயும் e பாரும் ஈக்குவல். அப்போ இங்கே y belongs to e barன்னா நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த இதை கண்டிஷனை யூஸ் பண்ணி y belongs to ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதான் நம்ம ஃபைனலாக ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரது. if y belongs to e barன்னா y belongs to e. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிமார்க்கு கொடுத்துருக்குறோம். ரிமார்க் வந்து என்ன? சப்போஸ் e is a subset of y, it is a subset of x, where x is a metric space, e is an open subset of s, if to each point p belongs to e, there is associated a positive number or such that the condition d of p comma q less than or comma q belongs to x imply that q belongs to e. Clearly y is also a metric space. இது வந்து இந்த ரிமார்க் வந்து ஒன் வேர்டில் இருக்கும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் that is open relative to y. ஓகேவா? open relative to y. இதுக்கு டெஃபினிஷன் e is open relative to y if to each p belongs to e there is associated an or greater than ஒரு நிமிஷம் an or greater than 0. சரியாம்மா? இது r greater than p கிடையாது. r greater than 0 such that q belongs to e whenever d of p comma q less than r and q belongs to y. சரியா? இது இதோட டெஃபினிஷன். இதுக்கு ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய். அதுக்கு எப்படி இருக்கணும்? இஃப் டு ஈச் பி பிலாங்ஸ் டு ஈயாக இருக்கணும். தேர் இஸ் அசோசியேட்டட் அண்ட் ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். சச் தட் கியூ பிலாங்ஸ் டு ஈயாக இருக்கணும். அப்போ பிஎம் கியூ எங்கே இருக்கணும்? இட் பிலாங்ஸ் டு ஈயில் இருக்கணும். வென்எவர் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் ஆராக இருக்கணும். அண்டு கியூ பிலாங்ஸ் டு ஒய்லேயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்? ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய். ஓகேவா? ஏன்னா க்யூ வந்து எங்கே இருக்குது? க்யூ வந்து ஈலேயும் இருக்குது ஒயிலையும் இருக்குது.
பி வந்து எங்கே இருக்குது, ஈயில் மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போ என்னவா டி ஆஃப் பி கமா கியூ என்னவா இருக்கணும், லெஸ் தென் ஆராக இருக்கணும். ஓகேவா, இது ஓப்பன் ரிலேட்டிவ் டு ஒய். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி நடத்தினது வரைக்கும் உள்ள போர்ஷன் வந்து சாட்டர்டே வந்து நான் வந்து டெஸ்ட்டு கொடுப்பேன். அதில் வந்து என்ன செய்யணும், படித்து நல்லா எழுதிக்கும். ஓகே, தேங்க்யூ.